விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். வாங்க. என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், மைக், ஹலோ. ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ. மைக், இப்போது பாட்டி யார்? அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டும்தானா? என்ன? மன்னிப்பு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒன்னு பார்க்கிறேன். வாருங்கள், சோஃபாவில் உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஹேரான், ஓ, கடவுளே, என் தலை. பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. குண்டியை உடைத்து ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா?
அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? ஹூ. அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, பழனாவில் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நெருக்கடி ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ, சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதை தானாக இல்லை. அது கற்பனை. என்னிடம் இருந்து விலகி இரு. வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, இது என்ன? அது இல்லை. இது ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. இந்த ஊழல்காரர்கள் மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். நான் அவங்கிட்ட போராடி இருக்கேன். இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். ஓ, இல்ல. நீ அடிக்க. ஓ, உங்களுக்கு ஏதாவது காயம்? எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். ஓ, நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன்.
இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா! ஹலோ ஹலோ, ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே, ஓ ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா, நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா, என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி, ஏன் காத்திருக்கிறீர்கள்? ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். மணலில் பட்டினி. முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். வாவ், சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். ஐயோ, வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்க்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் கவலைப்படாதீர்கள். நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை தோலுரிக்கிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனிட், உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? யார்
நான் என் உருளை கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளை கிழங்குகள் ஒரு உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுவே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளை கிழங்கை அவை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. ஹூம். உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? அப்போ நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். பவர் கடவுளே ஜர்னல் நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி. மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பரகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ சரி, நிறுத்து. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி. குதிரை நண்பா. தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. போச்சம் ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. பரவாயில்ல. ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. ஓ, போய் இப்போது எனது பற்களை செல்வது. கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த கார வெள்ளரி. அது சிறந்த காதுகள் ஆகும். விஷயம் அடா செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பூமர். நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ். அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. அவ்வூ,
எப்படி சூடு! ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். நன்றி. அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ, இந்த பாணி. என் சந்தோஷமா இருப்பார். கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்து விட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடியை மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி.
நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழு பாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாணசை. நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்? எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது, லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்லை. உண்மையில இன்னொருத்தர் எங்கான மிஸ்டர் நவுரன். போங்க. டார்னிங். எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் whipped cream கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நிகி. நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்ல. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு, என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுலி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை நான் பண்ணு. எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சூளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து. இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செலமே. நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வள கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற?
என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ முடியாது, இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி, இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியாற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் ஆற்ற போறேன். ஓ இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுது. என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இது என்ன, ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக, அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதைவிட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் உஷ்ணம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ அதை பாருங்கள், இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை.
நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள் எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை! இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பர்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெஜிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே. பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்ல ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ் கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நான் சிறந்தனாக இருப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ, பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், காரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா,
அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன் நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a package. அல்லது ஆடுவேனா? யாகு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. ஓ, என்ன? அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்லா, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். நன்றி.
சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கியோரும், ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா? வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். அட, நல்லா இருக்குது. நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமாய் இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர்! பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றதே. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமா, அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போவது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர்.